அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை தொடர்ந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து 9ஆம் வகுப்பில் சொல்லும் பொருளும் முழு தொகுப்பு பார்க்க போகிறோம். இந்த தொகுப்பிலிருந்து டிஎன்பிஎஸ்சியில் பல முறை கேள்விகள் இடம்பெற்றிருக்கு. அந்த வகையில் இந்த 9th 10th அப்படின்றது ரொம்ப முக்கியமானது தமிழ் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ கவனமாக பாருங்கள். 9ஆம் வகுப்பு தமிழ் சொல்லும் பொருளும் முழு தொகுப்பு ஒரே வீடியோவை போடுறேன். அதே போல் இதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் அண்டு ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் இந்த லிங்க்கையும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா படித்து பார்த்துக்கலாம். சரிங்களா? முதல்ல வீடியோவை பார்த்துருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையாக இருக்க பட்சத்தில் நீங்கள் படித்தும் பார்த்துங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு குரம் பல்லு அப்படின்றது என்னது? சிற்றிலக்கிய வகைகள். குரம் பல்லு அப்படின்றது சிற்றிலக்கிய வகைகள். மூன்றினம் அப்படின்னா துறை, தாழிசை, விருத்தம். திறமெல்லாம் அப்படின்னா சிறப்பெல்லாம் அப்படின்னு அர்த்தம். திறமெல்லாம்னா சிறப்பெல்லாம். சிந்தாமணி அப்படின்னா சிதறாத மணி அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. அதே போல் சீவக சிந்தாமணி அப்படின்றதும் ஒரு பொருள் இருக்குது. சீவக சிந்தாமணின்றது எது? நம்ம காப்பியங்களில் வரும். 50 காப்பியங்கள் வருது இல்லையா? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவ சிந்தாமணின்ட்டு. அதான் சிந்தாமணினா சிதறாத மணின்ற ஒரு பொருளும் இருக்குது. அதே போல் சீவக சிந்தாமணி அப்படின்ற ஒரு பொருளும் இருக்குது. சிந்து அப்படின்னா என்னது? ஒரு வகை இசைப்பாடல். சிந்து என்பது ஒரு வகையான இசைப்பாடல். முக்குணம் அப்படின்னா 3 குணங்கள். சத்துவம் அப்படின்னா அமைதி, மேன்மை ஆகியவற்றை சுட்டும் குணம். ராசசம் அப்படின்னா போர், தீவிரமான செயல்களை குறிக்கும் குணம். ராசசம் அப்படின்றது போர் மற்றும் தீவிரமான செயல்களை குறிக்கும் குணம். தாமசம் அப்படின்றது என்னது? தாமசம்னா சோம்பல் போன்றவற்றை, சோம்பல், சாண்மை, சோம்பல் மற்றும் தாழ்மை போன்றவற்றை குறிக்கும் குணம் தான் இது தாமசம். 10 குணம் அப்படின்றது செறிவு, சமநிலை முதலியவை 10 குணங்கள். சரிங்களா? இதெல்லாம் நமக்கு தமிழ் வீடு தூதில் வரும். செறிவு, சமநிலை போன்றவை 10 குணங்கள். வண்ணங்கள் 5, வெள்ளை, சிவப்பு, கருப்பு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. வண்ணம் 100 இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஊனரசம் அப்படின்னா குறைவுடைய சுவை. ஊனரசம் என்றால் குறைவுடைய சுவை. ஊனரசம். ஊனரசம்னா குறைவுடைய சுவை. நவரசம் அப்படின்றது என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நமக்கு ஏதாவது ஒரு பொருத்துக்கள் அந்த மாதிரி கொடுத்துட்டு கேட்கலாம். நவரசம் அப்படின்றது என்னன்னு தெளிவாக பார்த்து வச்சுங்க. வனப்பு என்றால் அழகு. வனப்பு என்றால் அழகு அப்படின்னு அர்த்தம். குந்த அப்படின்னா உட்கார. குந்த என்றால் உட்கார. கந்தம் என்றால் மனம். கந்தம் என்றால் மனம். மிசை என்றால் மேல். மிசை என்றால் மேல் அப்படின்னு அர்த்தம். விசனம் அப்படின்னா கவலை. நம்ம கிராமத்துலலாம் சொல்லுவாங்க, என்னப்பா ஒரே விசனமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? விசனம் அப்படின்னா கவலை அப்படின்னு அர்த்தம். மா அப்படின்னா வண்டு. மா என்றால் வண்டு. மாக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கும், பல்வேறு அர்த்தம் இருக்குது. மானா பெரிய, மாபெரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? மா அப்படின்னா வண்டு, பெரிய, இந்த மாதிரி பல்வேறு அர்த்தங்கள் இருக்குது. எது கொடுக்குறாங்களோ அதை யூஸ் பண்ணிக்கங்க. மது அப்படின்னா தேன். மது என்றால் தேன். வாவி என்றால் பொய்கை. வாவி என்றால் பொய்கை. வளர்முதல் அப்படின்னா நெற்பயிர். வளர்முதல் என்றால் நெற்பயிர். தரளம் அப்படின்னா முத்து. தரளம் என்றால் முத்து. பனிலம் என்றால் சங்கு. பனிலம்னா சங்கு. வரம்பு என்றால் வரப்பு. வரம்பு என்றால் வரப்பு. கழை என்றால் கரும்பு. கழை என்றால் கரும்பு அப்படின்னு அர்த்தம். கா அப்படின்னா சோலை. கா என்றால் சோலை. குழை அப்படின்னா சிறுகிளை. குலைனா சிறுகிளை. அரும்பு அப்படின்னா மலர் மொட்டு. சரிங்களா? அரும்பு அப்படின்னா மலர் மொட்டு. மாடு அப்படின்னா பக்கம். மாடு என்றால் பக்கம். நெருங்கு வலை அப்படின்னா நெருங்குகின்ற சங்குகள். நெருங்கு வலை அப்படின்னா நெருங்குகின்ற சங்குகள். கோடு அப்படின்னா குளக்கரை. கோடு என்றால் குளக்கரை.
ஆடும் அப்படின்னா நீராடும், ஆடும் என்றால் நீராடும். மேதி அப்படின்னா எருமை, மேதி என்றால் எருமை. இது வந்து விலங்குகளுடைய பெயர்களை ஒரு சைட்லேயும், அதே போல் இந்த பொருளுடைய விளக்கங்களை வந்து இன்னொரு சைட்லேயும் கொடுத்துட்டு என்ன கேட்கலான்னா, விலங்குகளுடைய பெயர் ஒரு பக்கமும், இந்த மாதிரி மேதி எருமை, சரிங்களா, அதே போல் யானை, வேழம், இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு உங்களை வந்து கேட்கலாம். அதனால் கவனமாக பார்த்து வச்சுங்க. துதைந்து எழும் அப்படின்னா கலக்கி எழும். கன்னி வாழை என்றால் இளமையான வாழை மீன், கன்னி வாழை என்றால் இளமையான வாழை மீன். சூடு நெல் அப்படின்னா, சூடுனா நெல் அரிக்கட்டு, சூடுனா நெல் அரிக்கட்டு. சுரிவலை என்றால் சங்கு, சுரிவலை என்றால் சங்கு. இதெல்லாம் பெரிய புராணத்தில் வர்றது, ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுங்க. வேரினா தேன். முன்னைய நம்ம ஒரு இடத்துல பார்த்தோம் மது என்றால் தேன் அப்படின்னு பார்த்தோம், மது என்றால் தேன்னு பார்த்தோம். இங்கே வேரி என்றாலும் தேன் அப்படின்றது வருது, சரிங்களா. பகடு அப்படின்னா எருமை கடா. மேதி என்றால் என்ன பார்த்தோம், எருமைன்னு பார்த்தோம். பகடு என்றால் என்னது, எருமை கடா. கவனமாக பார்த்து வச்சுங்க, சரிங்களா. எருமையும் எருமை கடாவையும் கூட குழப்பலாம் நம்மளை கொடுத்து. பாண்டில் அப்படின்னா வட்டம், பாண்டில் என்றால் வட்டம். சிமயம் என்றால் மலை உச்சி, சிமயம் அப்படின்னா மலை உச்சி. நாளிகேரம் அப்படின்னா தென்னை. ஓகேங்களா. இப்போ வர்றது எல்லாமே மரங்களுடைய அந்த பெயர்களை கொடுப்பாங்க, இதையும் பொறுத்துக்களை கொடுப்பாங்க. நாளிகேரம் அப்படின்றதெல்லாம் தமாலம், அதெல்லாம் கொடுப்பாங்க, நீங்கள் கவனமாக பார்த்துங்க. நரந்தம் நாரத்தை, நரந்தம் என்றால் நாரத்தை. கோழினா அரசமரம். நான் சொன்ன மாதிரி பொறுத்துக்களை கொடுத்துருவாங்க, சரிங்களா. கோழி, இந்த மாதிரி பெயர்களை வந்து கொடுத்துருவாங்க, சரிங்களா. நரந்தம் இதெல்லாம் கொடுத்துருவாங்க. கோழினா அரசமரம். அப்போ கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை சூஸ் பண்ண சொல்லுவாங்க, கரெக்டாக சூஸ் பண்ணணும் நம்ம பொறுத்துக்களை. சாலம் அப்படின்னா ஆச்சாமரம், சாலம் என்றால் ஆச்சாமரம். தமாலம் அப்படின்னா என்னது, பச்சிலை மரம். நான் சொன்னேன் இல்லைங்களா, தமாலம் அப்படின்னா பச்சிலை மரம். இரும்போந்து பருத்த பனைமரம், இரும்போந்துனா பருத்த பனைமரம். சந்துனா என்னது, சந்தன மரம், சந்து என்றால் சந்தன மரம். நாகம் நாகமரம், நாகம் நாகமரம். காஞ்சி அப்படின்னா ஆற்றுப்பூவரசு மரம், காஞ்சினா ஆற்றுப்பூவரசு. யாக்கை அப்படின்னா உடம்பு, யாக்கை என்றால் உடம்பு. புனரியோர் அப்படின்னா தந்தவர், புனரியோர் அப்படின்னா தந்தவர். புன்புலம் புல்லிய நிலம், புன்புலம் என்றால் புல்லிய நிலம். தாட்கு அப்படின்னா முயற்சி, தாட்கு என்றால் முயற்சி. அப்புறம் ஆளுமை, சரிங்களா. தாட்குனா முயற்சின்னு ஒரு பொருள் இருக்குது, ஆளுமைன்னு ஒரு பொருள் இருக்குது, கவனமாக பார்த்து வச்சுங்க. தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே அப்படின்னா குறைவில்லாத நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாத புகழுடையவர்களாக விளங்குவார்கள், சரிங்களா. தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே அப்படின்னா குறைவில்லாத நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாத புகழுடையவர்களாக விளங்குவார்கள், சரிங்களா. நம்ம முல்லை பெரியார் டேமை இப்போ கட்டினவரை இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்கோம், சரிங்களா. பென்னி குயிக் அப்படின்றவர் கட்டினாருன்ட்டு. கரிகாலன் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், கல்யாண கரிகாலன் கட்டினார் அப்படின்ட்டு. என்னது, தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே. குறைவில்லாத நீர்நிலை அமைத்தவர்களை நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், இன்றைக்கும் பேசிகிட்ருக்கோம். மேட்டூர் டேமை யார் கட்டினாங்க அப்படின்றத இன்றைக்கும் பேசிகிட்ருக்கோம். கேஆர்பி கிருஷ்ணகிரி டேமை யார் கட்டினாங்கன்றதை இன்றைக்கும் பேசுகிறோம், இல்லைங்களா. அப்போ ஒரு நீர்நிலை அமைத்தவர்களுக்கு அப்படின்றது அந்த பேர் வந்து அவங்களுக்கு காலம் உள்ள வரை நிலைத்திருக்கும் அப்படின்றது தான் எவ்வளோ உண்மையாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் அந்த காலத்துலேயே. அது இன்றைக்கும் நமக்கு வந்து வழக்கில் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம யாருக்காவது ஒரு நல்லது செஞ்சோன்னா அது கண்டிப்பாக நமக்கு காலம் உள்ள வரை புகழ் இருக்கும். சமயக்கணக்கர் சமய தத்துவவாதிகள், சரிங்களா. இதுவும் மணிமேகலையில் வரும், இதையும் பொறுத்துக்களை கண்டிப்பாக கொடுப்பாங்க, கவனமாக பார்த்து வச்சுங்க. சமயக்கணக்கர் அப்படின்னா சமய தத்துவவாதிகள். பாடை மாக்கள் பழமொழி பல மொழி பேசும் மக்கள், பாடை மாக்கள்னா பல மொழிகளை பேசக்கூடிய மக்கள். குழி அப்படின்னா ஒன்று கூடி, குழினா ஒன்று கூடி. தோம் அப்படின்னா குற்றம், தோம் என்றால் குற்றம். கோட்டி அப்படின்னா மன்றம், சரிங்களா. கோட்டி அப்படின்னா மன்றம், தோம் என்றால் குற்றம். பொலம் அப்படின்னா பொன், பொலம் என்றால் பொன். வேதிகை அப்படின்னா திண்ணை, வேதிகை என்றால் திண்ணை. தூணம் என்றால் தூண், தூணம் என்றால் தூண். தாமம் அப்படின்னா மாலை, தாமம் என்றால் மாலை.
கதலிகை குடி என்றால் சிறு சிறு குடியாக பல குடிகள் கட்டியது. சரிங்களா? இந்த விழாக்கள் எல்லாம் கட்டுவாங்க. இதெல்லாம் வந்து விழாக்களில் பற்றி தான் சொல்கிறாங்க. மணிமேகலையில் நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. அப்போ கதலிகை குடினா சிறு சிறு குடியாக பல குடிகள் கட்டியது. சரிங்களா? காலூன்று குடி அப்படின்னா கொம்புகளில் கட்டும் குடி. காலூன்று குடினா கொம்புகளில் கட்டும் குடி. விலோதம் அப்படின்னா துணியால் ஆன குடி. விலோதம்னா துணியால் ஆன குடி. குடியிலே எத்தனை வகை பாருங்கள். வசி என்றால் மழை. வசி என்றால் மழை. செற்றம் அப்படின்னா சினம். செற்றம்னா சினம். கலாம் அப்படின்னா போர். கலாம் என்றால் போர். வசி என்றால் மழை, செற்றம் என்றால் சினம், கலாம் என்றால் போர். சரிங்களா? இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் பொறுத்துக்களை கொடுத்தது. ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்திருக்கு. அதனால் கவனமாக பார்த்து வச்சுங்க. துருத்தி அப்படின்னா ஆற்றிடை குறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆற்றினிடையே இருக்கும் மணல் திட்டு. சரிங்களா? கலர் நிலம் அப்படின்னா பண்படாத நிலம். கலர் நிலம் அது எதுக்குமே பயன்படாத அந்த நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அது கொஞ்சம் கலர் நிலம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுதான். நவிழல் அப்படின்னா சொல்லல். நவிழல் என்றால் சொல்லல். வையம் என்றால் உலகம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். மாக்கடல் பெரிய கடல். மா என்றால் என்ன பார்த்தோம், நம்ம பெரிய அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ மாக்கடல் அப்படின்னா பெரிய கடல். மா அப்படின்னா வண்டுன்னு ஒரு பெயர் இருக்குது. அதே போல் பெரிய அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு பார்த்தோம். அப்போ மாக்கடல் என்றால் பெரிய கடல். இயற்றுக செய்க. இயற்றுதல் அப்படின்னா செய்தல். மின்னாலை அப்படின்னா மின்னலை போன்றவளை. மின்னாலை அப்படின்னா மின்னலை போன்றவளை. மின்னால் அப்படின்னா ஒளிர மாட்டாள். மின்னுது அப்படின்னு சொல்லுவாங்க. மின்னுதுன்னா ஒளிருது அப்படின்னு அர்த்தம். தங்கம் அப்படியே பலபலன்னு மின்னுதுப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே வெயிலில் பட்டோடனே அப்படி ஜொலிக்குது இல்லையா? அதுதான் மின்னல். மின்னுதல் அப்படின்னா ஒளிருதல். தணல் அப்படின்னா நெருப்பு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். தணல் என்றால் நெருப்பு. தாழி அப்படின்னா சமைக்கும் கலன். தாழி என்றால் சமைக்கும் கலன். அனித்து என்றால் அருகில். அனித்து என்றால் அருகில். தவிர்க்கோனா அப்படின்னா தவிர்க்க இயலாத. தவிர்க்கோனா என்றால் தவிர்க்க இயலாத. யாண்டும் அப்படின்னா எப்பொழுதும். யாண்டும் என்றால் எப்பொழுதும். மூவாது அப்படின்னா முதுமை அடையாமல். மூவாது என்றால் முதுமை அடையாமல். நார்வ என்றால் முளைப்ப. நார்வ என்றால் முளைப்ப. தாவா கெடாதிருத்தல். தாவா என்றால் கெடாதிருத்தல். மைவனம் என்றால் மலைநெல். மைவனம் என்றால் மலைநெல். முருகியம் என்றால் குறிஞ்சிப்பறை. முருகியம் என்றால் குறிஞ்சிப்பறை. பூஞ்சினை அப்படின்னா பூக்களை உடைய கிளை. பொதுவாக சினை அப்படின்னா கிளைன்னு சொல்லுவாங்க. அப்போ பூஞ்சினை என்றால் பூக்களை உடைய கிளை. சிறை அப்படின்னா இறகு. சிறை என்றால் இறகு. சாந்தம் அப்படின்னா சந்தனம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம். சந்து என்றால் சந்தன மரம்னு பார்த்தோம். சாந்தம் என்றால் சந்தனம். பூவை அப்படின்னா நாகனவாய் பறவை. பூவை என்றால் நாகனவாய் பறவை. பொலம் என்றால் அழகு. பொலம் என்றால் அழகு. கடறு அப்படின்னா காடு. கடறு என்றால் காடு. முக்குழல் கொன்றை மூங்கில் ஆகியவற்றால் ஆன குழல்கள். முக்குழல்னா கொன்றை மூங்கில் ஆகியவற்றால் ஆம்பல் ஆகியவற்றால் ஆன குழல்கள். பொலி அப்படின்னா தானிய குவியல். பொலி என்றால் தானிய குவியல். உழை அப்படின்னா ஒரு வகை மான். உழை என்றால் ஒரு வகை மான். வாய்வெறி அப்படின்னா சோர்வால் வாய் குளர்தல். சரிங்களா? வாய்வெறினா சோர்வால் வாய் குளர்தல். குருளை அப்படின்னா குட்டி. குருளை என்றால் குட்டி. இணைந்து அப்படின்னா துன்புறுதல். சரிங்களா? இணைந்து என்றால் துன்புறுதல். உயங்குதல் அப்படின்னா வருந்துதல். இணைந்து என்றால் துன்புறுதல். உயங்குதல் அப்படின்னா வருந்துதல். படிக்கூற அப்படின்னா நிலத்தில் விழ. படிக்கூற அப்படின்னா நிலத்தில் விழ. கோடு என்றால் கொம்பு. கோடு என்றால் கொம்பு. கல் என்றால் மலை. கல் என்றால் மலை. முருகு அப்படின்னா தேன். முருகு அப்படின்னா தேன். சரிங்களா? இந்த தேனை நம்ம எத்தனை முறை பார்த்துட்டோம். மதுனா தேன் பார்த்தோம். அதே போல் முருகு என்றாலும் நம்ம தேன் அப்படின்னு பார்த்துருக்கோம். சரிங்களா? மனம் என்றால் அழகு. மனம் என்றால் அழகு.
மல்லல் அப்படின்னா வளம். மல்லல் என்றால் மலம், வளம். செரு என்றால் வயல். செரு என்றால் வயல். கரிக்குருத்து அப்படின்னா யானை தந்தம். கரி என்றால் என்னது? யானை. யானையினுடைய மற்றொரு பெயர் தான் கரி. அப்போ கரிக்குருத்துனா யானையினது தந்தம். போர் அப்படின்னா வைக்கோர் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. போர்னா இப்போ நம்ம ஊரில் வந்து வைக்கோரை வந்து போர் போட்டு வச்சுருப்பாங்களே, அதுதான். புரைதப்ப அப்படின்னா குற்றமின்றி. புரைதப்ப அப்படின்னா குற்றமின்றி. தும்பி அப்படின்னா ஒரு வகை வண்டு. தும்பி என்றால் ஒரு வகை வண்டு. நம்ம கிராமத்தில் தும்பி பிடிச்சி விளையாடி இருப்போம் இல்லைங்களா, சின்ன வயசில். துவரை அப்படின்னா பவளம். துவரை அப்படின்னா பவளம். மறை அப்படின்னா தாமரை மலர். மறை என்றால் தாமரை மலர். விசும்பு என்றால் வானம். விசும்பு என்றால் வானம். மதியம் அப்படின்னா நிலவு. மதியம் என்றால் நிலவு. மதி என்றாலே நிலவு தான் இல்லையா. தீபம் அப்படின்னா விளக்கு. சதிர் நடனம். சதிர் என்றால் நடனம். தாமம் என்றால் மாலை. தாமம் என்றால் மாலை. தெங்கு அப்படின்னா தேங்காய். தெங்கு என்றால் தேங்காய். இசை அப்படின்னா புகழ். இசை என்றால் புகழ். வருக்கை அப்படின்னா பழாப்பழம். வருக்கை என்றால் பழாப்பழம். நெற்றி அப்படின்னா உச்சி. நெற்றி அப்படின்னா உச்சி. சிமயம்னா உச்சின்னு பார்த்தோம். அதே போல் நெற்றினா உச்சி. மிசை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், மேலே. மிசைனா மேலே, நெற்றினா உச்சி. சரிங்களா. மால்வரை அப்படின்னா பெரிய மலை. மால்வரை அப்படின்னா பெரிய மலை, இமயமலையாக சொல்லலாம். மடுத்து அப்படின்னா பாய்ந்து. மடுத்து அப்படின்னா பாய்ந்து. கொழுநிதி அப்படின்னா திரண்ட நிதி. கொழுநிதி அப்படின்னா திரண்ட நிதி. மறுப்பு கொம்பு. மறுப்பு கொம்பு புறநானூற்று பாடல் வரும் இல்லையா, அதுதான். மறுப்பு அப்படின்னா கொம்பு. வெறி அப்படின்னா மனம். வெறினா மனம். கழனி அப்படின்னா வயல். நெல் கழனி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ நெல் வயல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கழனினா வயல். செரி அப்படின்னா சிறந்த. செரி என்றால் சிறந்த. இரிய அப்படின்னா ஓட. இரியனா ஓட. சூல் அப்படின்னா கரு. சூல் அப்படின்னா கரு. அடிசில் அப்படின்னா சோறு. அடிசில்னா சோறு. சரிங்களா. இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின், கவனமாக பார்த்து வச்சுங்க. மடிவுனா சோம்பல். மடிவு என்றால் சோம்பல். கொடியனார் அப்படின்னா மகளிர். கொடியனார் என்றால் மகளிர். நற்றவம் என்றால் பெருந்தவம். நற்றவம் அப்படின்னா பெருந்தவம். வட்டம் அப்படின்னா எல்லை. வட்டம் என்றால் எல்லை. வெற்றம் அப்படின்னா வெற்றி. வட்டம் என்றால் எல்லை, வெற்றம் அப்படின்னா வெற்றி. அல்லல் அப்படின்னா சேரு. அல்லல் அப்படின்னா சேரு. அடிசில் அப்படின்னா என்ன பண்ணோம், சோறுன்னு பார்த்தோம். அல்லல்னா சேரு. அடிசில்னா சோறு, அல்லல்னா சேரு. பழனம் அப்படின்னா நீர்மிக்க வயல். பழனம் அப்படின்னா நீர்மிக்க வயல். வெறியி அப்படின்னா அஞ்சி. வெறியி அப்படின்னா அஞ்சி. பார்ப்பு அப்படின்னா குஞ்சு. பார்ப்பு என்றால் குஞ்சு. நாவலோ நாள் அப்படின்னா வாழ்க என்பது போல வாழ்த்து. சரிங்களா. இப்போ நம்ம வாழ்க வாழ்கன்றோம்லே அது மாதிரி தான் அப்போ நாவலோ அப்படின்னு சொல்லுவாங்க. இசைத்தல் அப்படின்னா ஆரவாரத்தோடு கூவுதல். இசைத்தால் அப்படின்னா ஆரவாரத்தோடு கூவுதல். நந்து அப்படின்னா சங்கு. நந்து என்றால் சங்கு. கமுகு அப்படின்னா பாக்கு. கமுகு என்றால் பாக்கு. முத்தம் அப்படின்னா முத்து. முத்தம் என்றால் முத்து. புரிசை அப்படின்னா மதில். புரிசை என்றால் மதில். அணங்கு என்றால் தெய்வம். அணங்கு என்றால் தெய்வம். சில் காற்று அப்படின்னா தென்றல். தென்றல் காற்று அடிக்கும் போது அப்படியே சில்லுன்னு அப்படியே சுகமாக இருக்கும் இல்லைங்களா, அதுதான் சில் காற்றுனா தென்றல். புழை அப்படின்னா சாளரம். புழைனா சாளரம். மாகால் அப்படின்னா பெருங்காற்று. மாகால் அப்படின்னா பெருங்காற்று. முன்னீர் அப்படின்னா கடல். முன்னீர் அப்படின்னா கடல். கடலுக்கு பல்வேறு பெயர்கள் இருக்குது, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுங்க. கண்டிப்பாக எதை வேணால் கொடுப்பாங்க.
பறவை அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி பல்வேறு பெயர்கள் கடலுக்கு இருக்குது, கவனமாக பார்த்து வச்சுங்க. பனை அப்படின்னா முரசு, பனை அப்படின்னா முரசு. கயம் அப்படின்னா நீர்நிலை, கயம் அப்படின்னா நீர்நிலை. ஓவு அப்படின்னா ஓவியம், ஓவு என்றால் ஓவியம். நியமம் அங்காடி, நியமம் என்றால் அங்காடி. விண் அப்படின்னா வானம், விசும்புனா வானம்னு பார்த்தோம், விண் அப்படின்னா வானம். ரவி அப்படின்னா கதிரவன், மதி என்றால் நிலவு, ரவி என்றால் சூரியன். மதி என்றால் என்னது? நிலவு. ரவி என்றால் சூரியன். சரிங்களா? கமுகு அப்படின்னா பாக்கு, ஏற்கனவே வந்தது. கமுகு என்றால் பாக்கு. அறம் அப்படின்னா நற்செயல், எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அறம் என்றால் நற்செயல். வெகுளி அப்படின்னா சினம், வெகுளி என்றால் சினம். ஞானம் அப்படின்னா அறிவு, ஞானம் என்றால் அறிவு. விரதம் அப்படின்னா மேற்கொண்ட நன்னெறி, விரதம்னா மேற்கொண்ட நன்னெறி. நசை அப்படின்னா விருப்பம், நசை என்றால் விருப்பம். நல்கல் அப்படின்னா வழங்குதல், நல்கல் என்றால் வழங்குதல். பிடி அப்படின்னா பெண் யானை, பிடி அப்படின்னா பெண் யானை. யானையிலே பாருங்கள், பிடி அப்படின்னா பெண் யானை, வேழம் என்றால் ஆண் யானை, வேழம் என்றால் ஆண் யானை. சரிங்களா? பிடி அப்படின்னா பெண் யானை, வேழம் என்றால் ஆண் யானை. யா அப்படின்னா ஒரு வகை மரம், அது எங்கே வளரும்னா பாலை நிலத்தில் வளரும். யா அப்படின்றது ஒரு வகை மரம், அது எங்கே வளரும்? பாலை நிலத்தில் வளரும். பொலிக்கும் அப்படின்னா உரிக்கும், பொலிக்கும் அப்படின்னா உரிக்கும். ஆறு அப்படின்னா வழி, ஆறு என்றால் வழி. நண்பர்களே, நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு 9ஆம் வகுப்பு தமிழில் இருக்க சொல்லும் பொருளும் புது புத்தகத்தில் இருக்க தொகுப்பு முழுமையாக எடுத்து போட்டேன். நீங்கள் எங்கேயும் தேட வேண்டியதில்லை, இதை நீங்கள் படிச்சிங்கனாவே போதும். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சொல்லும் பொருளெல்லாம் பார்த்துட்டு போகணும். அந்த வகையில் உங்களுக்கு பயன்படுவதற்காக நான் இதை ஒரு பிளாகாக க்ரியேட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் அதை தேவைப்படும் போது நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கோங்க, படித்து பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு பயனுள்ள வீடியோவில் நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து ஒரு லைக் பண்ணுங்கள். நான் போடுற எஃபர்ட்டுக்கு அது எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். நீங்கள் லைக் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு மற்றொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.